Okay, good evening to all. So, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சேட்டலைட்னா என்ன, சேட்டலைட்டோட ஆர்பிட்னா என்ன, ஸோ எப்படி இந்த சேட்டலைட்லாம் நம்ம பூமி எர்த்தை சுற்றிக்கிட்டு இருக்கு, ஸோ அந்த சேட்டலைட்லாம் பூமி சுற்றும் போது எப்படி மேலேருந்து கீழே உழவாத, ஸோ அதே இடத்துலையே அதே ஆர்பிட்லேயே ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சேட்டலைட்லுக்கு என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதில் என்னென்ன சயின்ஸ்லாம் யூஸ் ஆகுதுங்கிறது தான் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா எர்த்து நமக்கு தெரியும். ஸோ எர்த்துங்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்பியராக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எர்த்தை சன்னை எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நீள்வட்ட பாதையில் பூமி இந்த சூரியனை சுற்றிக்கிட்டு வருதுன்னு தெரியும். ஸோ இப்போ இந்த சேட்டலைட் என்ன பண்ணுன்னா இந்த பூமியை நீள்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு வர்றது தான் சேட்டலைட்டு. ஸோ ஆல்ரெடி நேச்சுரல் சேட்டலைட்டுன்னு இருக்குது. ஸோ இயற்கையான செயற்கைக்கோள்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் பார்த்தோம்னா நிலா. ஸோ அந்த நிலா இந்த மாதிரி நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு வருது. ஸோ ஒரு தரம் பூமி சுற்றுறதுக்கு 29.5 நாள் ஆகுதுங்கிறத நம்ம ஆல்ரெடி முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ அந்த நிலா சுற்றிட்டு வர்ற மாதிரியே இது ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்னு சொல்கிறது. ஸோ நிலா நேச்சுரல் சேட்டலைட்னு சொல்லுவோம். இயற்கையாகவே அமைஞ்சது, தானாகவே சுற்றிட்டு இருக்கு. இது ஆர்டிஃபிஷியலுங்கிறது நம்ம மனிதர்களால் செயற்கையாக உருவாக்குறதுனால இதுக்கு பேர். செயற்கையோடைய இந்த 3 லாவும் ரொம்ப முக்கியம். ஸோ இது எதுக்காக இவர் இந்த கெப்லர் லா டெரிவ் பண்ணார்னா பிளானட்டரி மோஷன். ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் லா பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஆல் பிளானட் மூவ் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட் வித் சன் ஒன் ஆஃப் தி போஷின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது எல்லா பிளானட்டும் சூரியனை மையமாக வச்சு, அதாவது ஒரு குவியமாக கொண்ட நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும். ஸோ இதுதான் கெப்லரோட ஃபர்ஸ்ட் லா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பூமியிலேருந்து ஸோ மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர் எல்லா பிளானட்டும் ஸோ இதே மாதிரி தான் நீள்வட்ட பாதையில் சூரியனை மையமாக வச்சு சுற்றிட்டு வருது. ஸோ ரெண்டாவது கெப்லர் லா என்னன்னா, இதனுடைய ரேடியஸ் வெக்டர் ஃப்ரம் சன் டு பிளானட் ஸ்விப் தி ஈக்குவல் ஏரியா இன்டு ஈக்குவல் டைம். ஸோ இதனோட ஏரியா கால்குலேட் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, இங்கேருந்து இதனோட ஏரியாவும் ஸோ இந்த இடத்துல வரும்போது இது பக்கத்துலேயே வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணும், இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது ஸோ மெதுவாக அந்த பிளானட் மூவ் ஆகும். ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது வேகமாக ட்ராவல் பண்ணும். ஸோ அதனால தான் நமக்கு வெய்ய காலம் சீக்கிரமாக முடிஞ்சிடுது. ஸோ குளிர்காலம் ரொம்ப நேரம் வருது. ஸோ அப்போ என்னென்னா இந்த பிளானட் ஒரே ஸ்பீடில் இந்த சூரியனை சுற்றிக்கிட்டு வராது. ஸோ அதனோட இடத்துக்கு தகுந்த மாதிரி அதனோட ஸ்பீடு அதிகமாகும். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த சன்னோட கிராவிட்டி. ஸோ ஒரு பொருள் வட்டமாகவோ நீள்வட்டமாகவோ சுற்றுச்சுன்னா ஸோ என்ன சென்டிஃபிகல் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம பைக்கில் போகிறோம். ஸோ பைக்கில் போனால் நேராக போகையில் பைக்கு நேராக போயிட்டுருப்போம். ஸோ ஒரு மூலையில் பைக்கை திரும்பணும்னா என்ன பண்ணோம்னா அந்த பைக்கை சாய்ப்போம். ஏன்னா தமிழில் சொல்ல போனால் மைய விளக்க விசைன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பொருள் வட்டமாக சுற்றுனா அப்போ நேராக போக வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக நேர் நோக்கு விசை தான் இருக்கும். ஸோ வட்டமாக இப்படி திரும்பும்போது என்னென்னா ஸோ வட்ட விசை, அதாவது சர்க்குலர் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சர்க்குலர் ஃபோர்ஸ் இருக்குன்னா ஸோ அப்போ இப்படி திரும்பணும்னா அப்போ இந்த மாதிரி வட்டமாக நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணால் இதை வெளிநோக்கி இழுக்கும். ஸோ அதை வெளிநோக்கி இழுக்கிறத அந்த ஃபோர்ஸை நாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஸோ நாம் என்ன பண்ணோம், உள்நோக்கி சாய்வோம். நீங்கள் பைக்கில் போகும்போது அடுத்து நோட் பண்ணுங்க. ஸோ பைக்கிலையோ சைக்கிள்லையோ எதுலேயோ ஒன்றில் போகும்போது ஸோ போய் அந்த முக்கில் திரும்புகிறோம்னா திரும்பும்போது எந்த சைடு திரும்புகிறோமோ அந்த சைடு நாம் உள்நோக்கி சாய்வோம். ஸோ எவ்வளோ ஸ்பீடில் போகிறோமோ அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி சாய்வோம். ஸோ வேகமாக போனோம்னா அந்த மைய விளக்கு விசை அதிகமாக இருக்கும். ஸோ மெதுவாக போச்சோம்னா அந்த மைய விளக்கு விசை மெதுவாக போவோம். ஸோ நாம் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி சாய்வோம். ஸோ இந்த பைக் ரேஸில் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சாய்வாங்க, அப்படியே மண்ணில் தரையிலேயே படுக்கிற அளவுக்கு சாய்வாங்க. ஏன்னா அது ரொம்ப ஸ்பீடில் போவாங்க. ஸோ ரொம்ப ஸ்பீடில் போனால் அதனுடைய மைய விளக்கு விசை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அதிகமாக அந்த பைக்கை பிடிச்சி வெளியில் இழுக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி கீழே உழவாக இருக்கணும்னா அதிகமாக சாயணும். ஸோ அதுக்காக சாய்வாங்க. ஸோ நான் சாயலாம் மாட்டேன் அப்படின்னு வடிவேல் காமெடி மாதிரி நான் நேராக தான் போவேன், அப்படியே பைக்கு திரும்பணும்னா ஸோ
ஸோ மைய நோக்கி விசை வெளியில் பிடிச்சி இழுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருவோம். ஸோ அப்போ அந்த மைய விலக்கு விசைங்கிறது இருக்குது. ஸோ எந்த ஒரு பொருள் இப்போ நம்ம நடந்தே போகிறோம், நடந்து போகும்போது வட்டமாக இப்படி ரவுண்ட் அடித்தோம்னா ஸோ நம்மளை வச்சு மை வெளியே பிடிச்சி இழுக்கும் ஃபோர்ஸு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு லைட்டாக உள்ள சாயணும். நீங்கள் வட்டம் போடையிலே போடுங்க, வேகமாக அப்படியே வட்டமாக ஓடுனீங்கன்னா ஸோ லைட்டாக உள்ள சாய்ஞ்ச மாதிரி அப்படியே ஓடுவீங்க, இல்லை உள்ளே திரும்பி பார்த்த மாதிரி ஓடுவீங்க. சரினா அந்த லைட்டாக மைய விலக்கு விசை இருக்கும். ஸோ இதே மைய விலக்கு விசை தான் என்ன இருக்குன்னா, இந்த எல்லா பிளானட்டும் மூவ் ஆகும்போது அந்த பிளானட்டையோடைய அந்த எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுதோ அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளானட்டை வெளிநோக்கி இழுக்கும். ஸோ ஏற்கனவே சன் வந்து சென்டரில் இருக்குது. இந்த சன்னோடைய அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த பிளானட்டை உள்நோக்கி இழுக்கும். ஸோ அப்போ இந்த சென்டிஃபிகல் ஃபோர்ஸு மைய விலக்கு விசை அந்த பிளானட் இங்கே இருக்குன்னா அதை வந்து வெளியே பிடிச்சி இழுக்கும். இந்த சன் என்ன பண்ணால் அதை வந்து உள்நோக்கி இழுக்கும். ஸோ இந்த வெளியில் பிடிச்சி இழுக்கிறதோ உள்நோக்கி இழுக்கிறதும் ரெண்டும் சமமாக இருக்கும். ஸோ அதனால தான் அதே ஆர்பிட்டில் எர்த்து வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டோட இந்த லாங் இதுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த நீள்வட்டத்தோடைய அந்த லாஸ்ட் எண்டுக்கு போயிட்டா அப்போ அதுக்கும் சூரியனுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸு அதிகமாகிடும். ஸோ அப்போ அதனுடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸு குறைஞ்சிரும். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் குறைஞ்சிச்சின்னா அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஈக்குவலாக தான் இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் சென்டிஃபிகல் ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணோம், அங்கே மெதுவாக சுற்றும். ஸோ மெதுவாக சுற்றினா மைய விலக்கு விசை மெதுவாக இருக்கும். ஸோ இதே பிளானட்டு இதனுடைய சன்னுடைய பக்கத்தில் வரும்போது ஸோ அப்போ அங்கே என்ன இருக்கும், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலான ஸோ சென்டிஃபிகல் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், இந்த இடத்துல வேகமாக சுற்றும். ஸோ அப்போ ரெண்டு ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆயிரும். ஸோ அதே எலிப்டிக்கல் ஃபோர்ஸில் சுற்றும். ஸோ அதனால தான் இந்த கெப்லர் செகண்ட் லா பிரகாரம் ஸோ ஈக்குவல் ஏரியா இன் ஈக்குவல் டைமில் ட்ராவல் பண்ணும். அதாவது இந்த சன்னோடைய அதாவது அப்பர் சைடில் இங்கே போகும்போது மெதுவாகவும் இங்கே வரும்போது ஸ்பீடாகவும் சுற்றும். அப்போ இந்த பிளானட் ரிவால்வ் ஆகக்கூடிய ஸ்பீடு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தகுந்த மாதிரி ஸ்பீடு மாறும். ஸோ அந்த ஸ்பீடு அடுத்தது பார்த்தோம்னா ரேடியஸுக்கும் டைமுக்கும் உள்ள ரேஷியோ t² ப்ரொபோர்ஷனல் டு r³. ஸோ இதுதான் ரேஷியோ. ஸோ இந்த t²ங்கிறதுக்கு சொல்கிற என்ன குறிக்குதுன்னா டைமு. ஸோ r³ என்ன ரேடியஸு. ஸோ அப்போ இந்த இடத்துல சன் இருக்குது. ஸோ இதை குறிப்பிட்ட ஒரு ரேடியஸில் சுற்றுது. இப்போ சன்லேருந்து எர்த் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் r. ஸோ இந்த t² இதை ஒரு சுற்றிக்கிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ அது ரெண்டும் t² ப்ரொபோர்ஷனல் டு r³. ஸோ ஏற்கனவே பார்த்தா மெர்க்குரி ஸோ 78 நாள் ஒரு சுற்றிடுது, ஏன்னா அதனோட ரேடியஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வீனஸ் எடுத்துக்கிட்டோம்னா மெர்க்குரியோட ரேடியஸ் அதிகம். ஸோ அதனால் அதுக்கு டைம் அதிகமாகுது, 188 நாள் சம்திங் ஆகும். ஸோ அதுக்கடுத்து எர்த்தை எடுத்துக்கிட்டோம்னா ஸோ மெர்க்குரி வீனஸை கம்பேர் பண்ணும்போது எர்த்தோட ரேடியஸ் இன்னும் அதிகம். ஸோ அதனால் அது சுற்றுறதுனால டைம் அதிகமாகுது. ஸோ அதுக்கடுத்து மார்ஸு ஜூபிட்டர்னு போக அதனோட டைம் அதிகமாகிற காரணம் ஸோ சன்லேருந்து அதுக்கு இடையில் உள்ள அதனோட ரேடியஸ் அதிகமாகுது. ஸோ இதுதான் ரீசன். ஸோ இந்த 3 லாவும் பிளானட்டரி மோஷனுக்காக கெப்லர் வந்து டெரைவ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கும் நம்மளோட சேட்டலைட்டுக்கும் என்ன சம்மந்தம்னா, ஸோ பிளானட் எப்படி மூவ் ஆகுதோ ஸோ அதே மாதிரி தான் சேட்டலைட்டு மூவ் ஆகுது. ஸோ இதே எலிப்டிக்கல் பாத்தில் தான் சேட்டலைட்டு மூவ் ஆகும். இதே மாதிரி தான் அந்த எர்த்துக்கு பக்கத்தில் வரும்போது சேட்டலைட்டோட ஸ்பீடு அதிகமாகும், எர்த்துலேருந்து தூரம் போகும்போது அதனோட ஸ்பீடு குறைவாகும். சேட்டலைட்டோட ஸ்பீடை மாற்றி மாற்றி அமைப்பாங்க. ஸோ அப்போ தான் அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டை அப்படியே கன்டினியூ பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ரேடியஸுக்கும் அது சுற்றி வர்ற ஸ்பீடுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ இந்த 3 லாவுமே பிளானட்டரி மோஷனுக்கு அக்யூரேட்டாக பொருந்தும். ஸோ ஃபஸ்ட் லாவோட டயக்ராம் இது. ஸோ சன்னை ஒரு குவியமாக கொண்ட ஸோ நீள்வட்ட பாதையிலன்னா சன் வந்து இந்த நீள்வட்டத்தோட சென்டரில் இருக்காது, இங்கே இருக்காது. ஸோ அந்த நீள்வட்டத்தில் ஒரு முனையில் இருக்கும். ஸோ அந்த ஒரு குவியமாக கொண்ட அந்த நீள்வட்ட பாதையில் சுற்றுங்கிறது தான் ஸோ கெப்லரோட ஃபஸ்ட் லா. இதே சேமாக தான் ஸோ சேட்டலைட்டுக்கு என்னன்னா இங்கே சன்னுக்கு பதிலாக அந்த இடத்துல எர்த்து வந்துடும். ஸோ எர்த்தை ஒரு குவியமாக வச்சு ரிவால்வ் ஆகிறது தான் சேட்டலைட் மோஷன். ஸோ அதே மாதிரி ஏரியா செகண்ட் லா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு ஸோ அந்த இடத்துல ஸ்பீடாக ட்ராவல் பண்ணிடும். ஸோ இங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் பண்ணும்.
ஸோ அதாவது இங்கே போகும்போது சன் இங்கே வரும்போது என்ன இருக்கும், நம்ம குளிர்காலமாக இருக்கும். ஸோ குளிர்காலம் பார்த்தோம்னா ஸோ 6-7 மாதம் 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். ஸோ இங்கே பக்கத்தில் வரும்போது நமக்கு வெயில் காலம் பார்த்தோம்னா ஸோ ஒரு 2 மாதம், அதுக்கு 3 மாதத்துக்குள்ள தான் வெயில் காலம் இருக்கும். ஸோ அது என்ன ஸ்பீடாக ரொட்டேட் ஆகி அந்த இடத்த ஏரியா வந்து கிராஸ் பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா பிளானட்டும் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மெர்க்குரி பார்த்தோம்னா இதனோட ரேடியஸ் பார்த்தோம்னா சன்னுக்கு பக்கத்துலேயே இருக்குது, ரேடியேஷன் ஆர் கம்மி. ஸோ அதனால் ட்ராவல் பண்ணுறது பார்த்தோம்னா என்ன இருக்கும், குயிக்காக ட்ராவல் பண்ணிடும், 88 டேவ்லேயே ஒரு சுற்று வந்துடும். ஸோ அடுத்து வீனஸ் பார்த்தோம்னா இதோட ரேடியஸ் வீனஸுக்கு அதிகம். ஸோ அதனால் அது 188 டேஸ் எடுத்துக்கும். ஸோ அடுத்து எர்த்துக்கு வரும்போது இன்னும் ரேடியேஷன் அதிகம். ஸோ T² ப்ரொபோர்ஷனல் டு R3. ஸோ இந்த ஆறுங்கிறது இந்த ரேடியஸு ஒரு சுற்று வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது டைம் வந்து T சொல்கிறோம். ஸோ இந்த 3 லாவுமே சேட்டலைட்டோடைய மோஷனுக்கும் பொருந்தோம். ஸோ அடுத்த முக்கியமான லா என்னென்னா ஸோ நியூட்டனுடைய கிராவிடேஷன் லா. ஸோ நியூட்டனோட லா தெரியும். ஸோ நியூட்டன் தான் கிராவிட்டி கண்டுபிடிச்சாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நியூட்டன் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கும்போது அவர் தலையில் ஒரு ஆப்பிள் விழுந்தது. ஸோ ஏன் ஆப்பிள் தலையில் விழுந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணார். ஸோ அது மூலிமா எர்த்துக்கு ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்குங்கிறத ஸோ நியூட்டன் கண்டுபிடிச்சாருங்கிற ஸ்டோரி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த ஐயூகாவில் கூட இந்த நியூட்டனுக்கு ஒரு சிலை வச்சு அந்த சிலைக்கு முன்னாடி ஆப்பிள் பழம் மாதிரி டிசைன் பண்ணி நியூட்டனுக்கு முன்னாடி ஆப்பிள் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இவர் கிராவிடேஷன் கண்டுபிடிச்சார். ஸோ இந்த கிராவிடேஷன் தான் என்ன இருக்குன்னா பிளானட்டரி மோஷனுக்கும் அந்த கிராவிட்டி தான் யூஸ் ஆகுது, சேட்டலைட்டோட ஆர்பிட்டுக்கும் அந்த கிராவிட்டி தான் யூஸ் ஆகுது. ஸோ அந்த கிராவிட்டி வச்சு என்ன பண்ணுறோம், ஸோ 2 விதமான ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ கிராவிட்டிங்கிறது எர்த்தோட கிராவிட்டி. ஸோ பூமியில் எந்த பொருளை தூக்கி போட்டாலும் அந்த பொருளை பிடிச்சி அந்த பூமி இழுத்து அந்த கீழே கொண்டு வந்துடும். ஸோ எர்த்தோட கிராவிட்டி தெரியும் எல்லாத்துக்கும். ஸோ 9.8 ஸோ மீட்டர் பர் செகண்டு. ஸோ ஒரு செகண்டுக்கு 9.8 மீட்டர் வந்து ஒரு எந்த பொருளாக இருந்தாலும் இழுக்கும், மேலேருந்து கீழே வரும். ஸோ அதுதான் எர்த்தோடைய கிராவிட்டி. ஸோ இன்னொரு என்னென்னா ஸோ சென்டிஃபீட்டல் ஆக்சலரேஷன். ஸோ சென்டிஃபீட்டல் ஆக்சலரேஷன் என்னென்னா ஸோ ஒரு பொருள் வட்ட பாதையில் சுற்றும் போது, அதாவது மைய விளக்கு விசைன்னு சொல்லுவோம். ஸோ அதான் சென்டிஃபீட்டல் ஆக்சலரேஷன். ஸோ அந்த ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னா ஸோ F = m × a. ஸோ ஏங்கிறது ஆக்சலரேஷன், ஸோ எம்ங்கிறது மாசை குறிக்குது. ஸோ ஏவுக்கு படத்தில் எடுத்துட்டோம்னா m = dv/dt. ஸோ இந்த விங்கிறது வெலாசிட்டி குறிக்குது. ஸோ வெலாசிட்டி அதிகமாச்சுன்னா சென்டிஃபீட்டல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வெலாசிட்டி குறைஞ்சிச்சின்னா சென்டிஃபீட்டல் ஃபோர்ஸு குறையும். ஸோ அப்போ என்ன இருக்குன்னா ஒரு ஆர்பிட்டில் பர்டிகுலர் ஆர்பிட்டில் ஒரு பிளானட் மூவ் ஆகணும்னாலோ அல்லது ஒரு சேட்டலைட் மூவ் ஆகணும்னாலோ ஸோ இதுக்கு என்ன இருக்குன்னா F கிராவிட்டி ஈக்குவல் ஸோ என்ன இருக்கணும் Gmm/r². ஸோ இந்த ஃபோர்ஸும் இந்த சென்டிமீட்டர் ஃபோர்ஸும் இந்த 2 ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். இது எர்த்தோட கிராவிட்டி. ஸோ ஜிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ எம்ங்கிறது பிளானட்டை கால்குலேட் பண்ணால் கேபிட்டல் எம்ங்கிறது சன்னோடைய மாதம், ஸ்மால் எம்ங்கிறது எர்த்தோடைய மாதம், ஆறுங்கிறது சன்னுக்கும் எர்த்துக்கு இடையில் உள்ள ரேடியஸ். ஸோ இதுவே சேட்டலைட்டு கால்குலேட் பண்ணால் ஸோ அதே ஜி வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு. ஸோ கேபிட்டல் எம் வந்து எர்த்தோடைய ரேடியஸ் இது. ஸோ ஸ்மால் எம்ங்கிறது எர்த்தோடைய மாசு, ஸ்மால் எம்ங்கிறது சேட்டலைட்டோட மாசு. ஸோ ஆறுங்கிறது ஸோ எர்த்துக்கும் சேட்டலைட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு. ஸோ இதை வச்சு கிராவிட்டி எவ்வளோன்னு நாம் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த கிராவிட்டியும் சென்டிஃபீட்டல் ஆக்சிலேஷனும் இந்த நீள்வட்டத்தில் எல்லா புள்ளியிலையும் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் அதே நீள்வட்டத்தில் தொடர்ந்து பயணிக்க முடியும். ஸோ இந்த ஃபோர்ஸ் ஈக்குவலாக இல்லை, ஃபோர்ஸ் மாறிச்சுன்னா என்ன ஆகுன்னா அதே நீள்வட்டத்தில் தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அந்த நீள்வட்டம் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு வேளை சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் அதிகமாகிடுச்சு கிராவிட்டியோடனா இந்த நீள்வட்டத்திலேருந்து அந்த பொருள் வந்து வெளியில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ சென்டிமீட்டர் ஃபோர்ஸு கிராவிட்டியோட குறைஞ்சிச்சுன்னா அப்போ அந்த நீள்வட்டத்திலேருந்து உள்ளே வந்துடும். சென்டிமீட்டர் ஃபோர்ஸே இல்லைன்னா பூமியில் வந்து விழுந்துடும். ஸோ அதனால் இந்த நியூட்டன் லா பிரகாரம் சென்டிமீட்டர் ஆக்சிலேஷனும் கிராவிட்டி ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த பொருள் அந்த நீள்வட்டத்தில் சுற்ற முடியும். ஸோ இது வந்து எல்லா பிளானட்டுக்கும் இதே தான் பொருந்தும், மூணுக்கும் இதே தான், எல்லா சேட்டலைட்டுக்கும் இதே தான். ஸோ இந்த லா வந்து
எல்லா அஸ்ட்ரானமிக்கு எல்லாமே பொருந்தும், பிளானட்லேருந்து சேட்டலைட் வரைக்கும். ஸோ அதே மாதிரி நியூட்டனுடைய இன்னும் 3 லா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் லா என்னது? நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா கெப்லர் மாதிரி நியூட்டனும் ஸோ 3 லா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 3 லாவும் சேட்டலைட் கம்யூனிகேஷன்லையும் ராக்கெட் கம்யூனிகேஷன்லையும் ரொம்ப முக்கியம். ஸோ நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா என்னது? நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூலில் படித்தது தான். நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாம இருக்கும் சார். ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதோட மோஷன்ல. ஓகே, வெரி குட். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் ஸோ அதாவது என்ன, ஓய்வு நிலையில் அல்லது இயக்க நிலையில் தொடர்ந்து அதே நிலையில் தான் இருக்கும். எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வெளியிலிருந்து ஒரு விசை கொடுக்காத வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு கூட பொருந்தும். இப்போ கிளாஸுக்கெலாம் வான்னு சொன்னால் தான் இப்போ கிளாஸுக்கு வருவோம். எதுவுமே சொல்லணும்னா நம்ம அப்படியே தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருள், ஒரு கல் இருக்குது, ஒரு கல்லை எடுத்து டேபிள் வச்சோம்னா அந்த டேபிள் வச்ச கல் அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம வச்சு தள்ளினா தான் அந்த கல் நவரும், இல்லைன்னா மூவ் ஆகாது. ஸோ ஓய்வு நிலையில் இருக்கிறதுக்கு இது ஓகே. ஸோ எந்த பொருளும் ஒரு இடத்துல வச்சாலும் அந்த பொருள் அங்கேயே தான் இருக்கும். நாம் எதோ ஃபோர்ஸ் கொடுத்து அதை தள்ளணும், இல்லைன்னா அதை தூக்கணும். ஸோ எதோ ஒன்று பண்ணால் தான் அந்த இடத்த விட்டு ஒரு பொருள் நகரும். ஸோ ஓய்வு நிலையில் உள்ள பொருள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதாவது புறவிசை செயல்படாத வரை அதே ஓய்வு நிலையிலே இருக்கும். ஸோ இயக்க நிலையில் உள்ள பொருளும் தொடர்ந்து இயக்க நிலையிலே இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் வீட்டில் உள்ள ஃபேனை வச்சுக்கலாம். ஸோ ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ சுற்றிக்கிட்டே உள்ள ஃபேனை தொடர்ந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ணாலும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஸோ நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா அப்ளிகபிள் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி நேச்சராக பார்த்தோம்னா நம்ம வீட்டில் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஃபேன் கொஞ்சம் நேரத்தில் நின்றுது. ஸோ அப்போ அங்கே வந்து நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா பொருந்தலை. அதுக்கு காரணம் என்னென்னா, எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அங்கே இருக்குது ஃபேனில். ஸோ நம்ம வீட்டில் வந்து ஏர் இருக்குது. ஸோ ஏர் இருக்கிறதுனால அந்த ஏரோட சுற்றும் போது ஏரில் உராசுது. ஸோ அப்போ வந்து அங்கே ஒரு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆட் ஆகுது. ஸோ அந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லைன்னா இயக்க நிலையில் உள்ள பொருள் தொடர்ந்து இயக்கத்திலே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரூம்பில் இருக்குது, ரூமுக்குள்ளே ஃபேன் இருக்குது. ஸோ ஒரு வேக்கம் சேம்பர் க்ரியேட் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபேன் இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு வேக்கம் சேம்பரை வச்சு இந்த ரூமில் உள்ள ஏரை பூரா ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்துடுறோம். ஸோ இப்போ ரூமுக்குள்ளே வேறு ஏரே கிடையாது, ரூம் வெற்றிடமாகிருச்சு. ஸோ அப்போ அந்த வெற்றிடமாக இருக்கிற இடத்துல ஃபேன் ஆன் பண்ணுறீங்க, ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டாலும் அந்த ஃபேன் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா உள்ள ஏர் கிடையாது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே அதில் ஆக்ட் ஆகாது. இயக்க நிலையில் உள்ள பொருள் தொடர்ந்து இயக்க நிலையிலே தான் இருக்கும். ஸோ இந்த லாவும் நம்ம இதுக்கு பொருந்தும். ஸோ இந்த லா சேட்டலைட் கம்யூனிகேஷன் எப்படி பொருந்துன்னா, ஸோ 100 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஏர் இருக்குது. ஸோ வளிமண்டலம் சொல்லுவோம், படிச்சிருக்கோம். ஸோ எர்த்தோட வளிமண்டலம் ஸோ 100 கிலோமீட்டர் வரைக்கும் தான் எர்த்தோட அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். 100 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டா ஸோ அதை என்ன சொல்லுவோம்னா ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அதான் விண்வெளின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ இந்த ஸ்பேஸில் பார்த்தோம்னா இங்கே வந்து ஏர் கிடையாது. ஸோ இதில் ஏரே இல்லை. ஸோ ஏர் இல்லாதனால அங்கே கிராவிட்டி எதுவுமே கிடையாது. ஸோ விண்வெளியில் போய் ஒரு பொருளை அப்படியே வச்சுட்டு வந்தீங்கன்னா அது அப்படியே தான் நிற்கும். அல்லது ஒரு பொருளை கல்லை தூக்கி போட்டிங்கன்னா அது பகலில் போயிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ சேட்டலைட்டில் அப்படி தான் மூவ் ஆகுது. ஸோ இங்கேருந்து ராக்கெட்டில் கொண்டு போய் 100 கிலோமீட்டருக்கு மேலே தான் எல்லா சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆர்பிட் இருக்குது, அந்த ஆர்பிட்டில் லான்ச் பண்ணாங்க. ஸோ லான்ச் பண்ணும்போது ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் தூக்கி போட்டு வந்தாங்கன்னா அந்த சேட்டலைட்டு அதே ஸ்பீடில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இது சேட்டலைட்னு கிடையாது, ஒரு கல்லை கொண்டு போய் தூக்கிட்டு போய் குறிப்பிட்ட ஸ்பீடில் ராக்கெட்லேருந்து தூக்கி போட்டு வந்தீங்கன்னா அந்த கல்லுன்னு சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ஏர் கிடையாது. ஸோ ஏர் இல்லாதனால அங்கே ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸு கிடையாது, அதனால் அங்கே கிராவிட்டியும் கிடையாது. ஸோ 100 கிலோமீட்டர் கிராவிட்டி இருந்தால் தான் அங்கே மேலே உள்ளதை பிடிச்சி பூமி இழுத்துரும். ஸோ 100 கிலோமீட்டருக்கு மேலே நாம்ளே போயிட்டோம்னாலும் விண்வெளியில் பறந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ விண்வெளிக்கு போனீங்களா பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீழே உட்காரவே முடியாது, பறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு இது கூட ஒரு நோட்டை ஏதோ ஒன்று கீழே வைக்க முடியாது, டேபிள் வச்சு அது மேலே பறந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ தண்ணியே தூக்கி அப்படி மேலே வச்சோம்னா தண்ணி கீழே ஊற்றாது. ஸோ தண்ணி அப்படியே மேலே நிற்கும். வாட்டர் பாட்டிலுக்கு இது தலைக்கு மேலே வச்சோம்னா அது மேலே அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும். எந்த இடத்துல இருக்கோ அந்த பொருள் அதே இடத்துல இருக்கும், கீழெலாம் வராது. ஸோ இப்போ நாம் தரையில் இருக்கும்போது
ஸோ இப்போ தண்ணி பைப்புலேருந்து தண்ணி திரி விட்டால் தண்ணி கீழே வரும். ஸோ இதே விண்வெளியில் போய் தண்ணி ஊற்றுனாங்கன்னா தண்ணி கீழெலாம் வராது. எந்த இடத்துல ஊற்றுறாங்களோ அதே இடத்துல தண்ணி அப்படியே நிற்கும், கீழே தரைக்கவே வராது. ஸோ எல்லா பொருளும் அப்படியே மேந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாம்பளும் மேந்துக்கிட்டே இருக்கலாம், பறவை பறக்கிற மாதிரி பறந்து போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அங்கே ஏர் கிடையாது, கிராவிட்டி கிடையாது. ஸோ செகண்ட் லா பார்த்தோம்னா ஸோ ஃபோர்ஸ் F = m/a. ஸோ இந்த லா வந்து நான் முன்னாடி இங்கே பார்த்தோம். ஸோ F = ma. ஸோ இதுதான் நியூட்டனோட செகண்ட் லா. ஸோ இந்த செகண்ட் லா பிரகாரம் தான் அந்த சென்டிமீட்டர் ஆக்சலரேஷன் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சேட்டலைட்டு ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ தேர்ட் லா தெரியும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஸோ எவரி ஆக்ஷன் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. ஸோ இப்போ இந்த தேர்ட் லா எங்கன்னா முக்கியமாக இந்த ராக்கெட்டில் யூஸ் ஆகுது. ஸோ ராக்கெட் இந்த மாதிரி இருக்குன்னா இதில் ஃபியூவல் வேகமாக இங்கே ராக்கெட் எரியும் போது ஸோ வேகமாக இங்கே புகை வரும். ஸோ வேகமாக அந்த ஏர் வந்து கீழே தள்ளும் போது இதுக்கு ஆப்போசிட்டில் ராக்கெட் மேலே மூவ் ஆகும். ஸோ இதுக்கு தான் ஒவ்வொன்றுக்கும் எதிர்வினை உண்டு. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் கூட செஞ்சு பார்க்கலாம். ஸோ வாட்டர் பாட்டிலேருந்து வேகமாக ஏர் கீழே வர்ற மாதிரி வச்சிங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் மேலே போகும். ஸோ அது எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ஒரு இது பந்து ஒரு கிளாஸில் உழவுற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ உழவும் போது என்ன இருக்குது, அதில் உள்ள தண்ணி வந்து வெளியில் வருது. ஸோ இந்த நியூட்டனுடைய 3 லாவும் இந்த ராக்கெட் சயின்ஸு சேட்டலைட் சயின்ஸில் யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து 3வது கான்செப்ட் என்னென்னா, ஸோ கலிலியோ கலிலி தெரியும், இவர் தான் இயற்பியலின் தந்தைன்னு சொல்லுவோம். ஸோ பிசிக்ஸ் எல்லாரும் பிசிக்ஸ் படிக்கிறீங்க. ஸோ இயற்பியலின் தந்தை, இயற்பியல் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் யாருன்னா இவர் கலிலியோ கலிலி. ஸோ இவர் தான் ஒரு மேத்தமெட்டிஷியன், பிசிஸ்ட்டு அண்ட் அஸ்ட்ரானமியர், அதே டைம் பிலாசபர். ஸோ தத்துவ ஞானின்னு சொல்லுவோம். ஸோ இவர் தான் இந்த வானத்தை நோக்கி நிறையா பொருளை கண்டுபிடிச்சார். ஸோ ஜூபிட்டர் கோள், வியாழன் கோளை கண்டுபிடிச்சது இவர் தான். அந்த வியாழன் கோளுக்கு 4 நிலா இருக்குங்கிறத இவர் தான் கண்டுபிடிச்சார். ஐஓ, ஐரோப்பா, கலிஸ்டோ, களிமேடுன்னு ஒரு 4 நிலா இருக்கிறத இவர் கண்டுபிடிச்சார். ஸோ இவர் தான் மொதல் டெலஸ்கோப் உருவாக்கி டெலஸ்கோப் வழியாக வாட்ச் பண்ணி ஸோ நிறையா அஸ்ட்ரானமிக்கல் பொருளை விண்வெளியில் என்னென்ன இருக்குங்கிறத நிறையா இது கண்டுபிடிச்சது இவர் தான். ஸோ 1564லேருந்து 1642 வரைக்கும். ஸோ அதே மாதிரி சூரிய மைய கோட்பாட்டையும் இவர் தான் சொன்னார். ஸோ பூமி மையத்தில் இல்லை, சூரியன் தான் மையத்தில் இருக்குது. ஸோ அப்படிங்கிற கான்செப்டை சொன்னார். ஸோ இதுக்காக இவர் வந்து சிறையில் அடைச்சாங்களாம். இவரோட ஸ்டோரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ வீட்டு சிறையிலே இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ வீட்டு சிறையிலே இருந்து ஸோ இவர் வீட்டில் இவரே உருவாக்கின டெலஸ்கோப்பு, அப்புறம் வீட்டில் இவருக்கு தேவையான சாப்பாடெலாம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த டெலஸ்கோப் வச்சு வீட்டிலே இந்த வீட்டிலேருந்து வெளியில் போக முடியாது. ஸோ அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி வீட்டு சிறையிலேருந்து ஆராய்ச்சி பண்ணி ஸோ நிறையா தான் இவர் கண்டுபிடிச்சிருக்கார். ஸோ இப்போ வந்து சூரியனில் கருந்துளைன்னு சொல்கிறோம், அதாவது சன் ஸ்பாட்டுன்னு சொல்லுவோம். அந்த சன் ஸ்பாட்லாம் இவர் என்னன்னா, இவர் வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சன் ஸ்பாட்லாம் இவர் டெலஸ்கோப் வழி ஆராய்ச்சி பண்ணி இந்த கலிலியோலாம் கண்டுபிடிச்சிருக்கார். ஸோ அஸ்ட்ரானமிக்கு நிறைய ஆக்டிவிட்டி பண்ணினது இவர் கலிலியோ தான். ஸோ இவர்னால தான் நம்ம இயற்பியலே நிறையா வளர்ந்துச்சு. ஸோ அதனால தான் இவரை இயற்பியலின் தந்தை, ஸோ ஃபாதர் ஆஃப் பிசிக்ஸ்னு இவர் சொல்லுவோம். ஸோ இவர் முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சார். ஸோ இவர் என்ன பண்ணார்னா, ஒரு பாலை மேலிருந்து கீழே போடுறாரு. ஸோ அப்படி மேலிருந்து கீழே போடும்போது என்ன பண்ணோம், ஸோ டிஃப்ரெண்ட் மாஸ் 2 பொருள் எடுத்துக்கிட்டாரு. ஸோ 2 பொருளை மேலிருந்து கீழே போடும்போது ஸோ அந்த பொருள் கீழே வந்து எப்படி வந்து விழுகும், ஸோ இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணார். ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ண ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ இன்னொன்று ஒரு வெயிட்டான ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 பொருளையும் மேலிருந்து கீழே போட்டால் எப்படி வந்து விழுவும்? ஆன்சர் பண்ண பார்ப்போம். இந்த ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ நோட்டு பேப்பர் ஒன்று. ஸோ இன்னொன்று வெயிட்டான ஒரு பொருளை பேனாக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2ஐயும் ஸோ மேலிருந்து கீழே போட்டால் ஸோ எப்படி வந்து தரையில் விழுவும்? எது வந்து ஃபர்ஸ்ட்டில் கீழே விழுவும்? பென் வந்து ஃபர்ஸ்ட்ல விழும் சார், பேப்பர் வந்து கொஞ்சம் லேட்டா விழும். சரி, எதனால்?
பென் வந்து சார் வெயிட்டா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து பென்ல வந்து அதிகமா இருக்கு, டக்குன்னு கீழே இழுக்குது சார். பேப்பரில் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கா? எஸ் சார். சார் அது லைட்டா இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகுது கீழே வர. எல்லா பொருளுக்கும் சமம் தான். 9.8 மீட்டர் per செகண்டுங்கிறது ஈக்குவல். ஸோ இங்கே எது கிராவிட்டி மாறவே மாறாது. ஸோ யார் மேலே இருந்து குதிச்சாலும் எல்லாத்துக்கும் ஒரே கிராவிட்டி தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் விடுவோம். ஸோ ஒருத்தர் வெயிட்டாக இருக்கார், அவர் மேலே கிராவிட்டி அதிகமாக இருக்கும், 10 இருக்கும். வெயிட் கம்மியாக இருக்குது, அவர் மேலே கிராவிட்டி 9 தான், ஒர்க் ஆகணும்லாம் சொல்ல முடியாது. சரி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதை போடுறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான எக்ஸ்பெரிமெண்ட்டு. இது ஒரு கலிலியை வந்து இது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு செஞ்சுட்டாரு. சாய் கோபுரத்து மேலேருந்து செய்கிறாரு. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஒரே டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ரெண்டையும் கீழே போடுறேன். ஸோ கீழே போட்டால் பேனா ஃபஸ்ட்டு போய் விழுந்துருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடந்துருக்கு. ஸோ பேனா ஃபஸ்ட்டு விழுந்துருச்சு. இந்த பேப்பர் உழவருக்கு டைம் லேட் ஆயிடுச்சு. சார் ஸ்க்ரீன் ஒழுங்கா தெரியலைங்க சார். சரி, அது நீங்கள் வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கேமரா கீழே வரைக்கும் தெரியாது. இப்போ அடுத்து நான் வீடியோ காட்டுறேன், அதில் தெரியும் எனக்கு தெளிவாக. ஸோ இப்போ எதனால் இங்கே மாதிரி வருதுன்னா, இங்கே இந்த ரூமுக்குள்ளே ஏர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீட்டில் செஞ்சாலும் நம்ம வீட்டில் ஏர் இருக்குது. ஸோ ஏர் இருக்கும்போது ஒரு பொருள் வரும்போது அந்த பேப்பரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பேப்பர் பார்த்தோம்னா இப்போ நீளமாக இருக்குது. ஸோ நீளமாக இருக்குன்னா அகலமாக இருக்குது பேப்பரு. ஸோ அகலமாக இருக்கனால அதனோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குது. அதனால அந்த ஏரோடைய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பேப்பர் மெதுவாக போகுது. ஸோ இதே பேப்பரை கையில் சுருட்டி ஒரு பந்து மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா ஸோ அதே பேப்பர் வேகமாக போகும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்க. ஒரு பேப்பரை ஒரு நோட்டில் ஒரு பேப்பரை கிழிச்சிட்டு ஸோ ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேருந்து போடுங்க. ஸோ அங்கே மேலேருந்து கீழே வந்து தரையில் ரீச் ஆகிறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகுதுன்னு உங்கள் ஸ்டாப் வாட்சை மொபைலில் ஆன் பண்ணி நோட் பண்ணிங்க. ஸோ அதே பேப்பரை சுருட்டி, அதே பேப்பர் தான், பேப்பரே மாற்ற வேண்டாம், சுருட்டி பந்து மாதிரி கசக்கி சுருட்டி பந்து மாதிரி பண்ணி ஸோ மேலேருந்து போடும். கீழே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ ஒரே பேப்பர் ஒரே வெயிட்டு தான். ஸோ நீங்கள் வந்து மாசு மாறுதுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே மாசு வந்து டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஸோ ஒரே பேப்பர் தான். ஸோ பேப்பர் ஒரே நீளமாக வச்சுருக்கும் போது அந்த பேப்பருக்கு என்ன வெயிட்டோ அந்த பேப்பரை சுருட்டினாலும் அந்த பேப்பரோட வெயிட் அதே தான் இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுக்கு பேப்பருக்கும் வெயிட்டு மாறல. ஸோ அப்போ சுருட்டாத நேராக பிளைனாக உள்ள பேப்பரு மேலேருந்து கீழே வர்றதுக்கு அதிக நேரம் எடுத்துக்குது. அதே அந்த சுருட்டின பேப்பர் மேலேருந்து கீழே வர்றதுக்கு குறைஞ்ச நேரம் தான் எடுத்துக்குது. ஸோ இது காரணம் என்ன, அதனோட சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ரூமில் ஏர் இருக்குனால அந்த ஏர் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஏர் ஃப்ரிக்ஷனால் மேலேருந்து பேப்பர் கீழே வரப்போது அதனுடைய மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த ஏரோடைய ஃப்ரிக்ஷன் செயல்படுறதுனால அந்த பேப்பர் மெதுவாக வருது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு கலிலியோ என்ன பண்ணார்னா, அந்த பைசா கோபுரம், சாய் கோபுரம்னு தெரியும். ஸோ எல்லாம் கேட்டுருமோ, அந்த படத்தில் உள்ளதான் இந்த சாய் கோபுரம். இந்த சாய் கோபுரத்தை உச்சியிலிருந்து போட்டு டெஸ்ட் பண்ணார். ஏன் அதை செலக்ட் பண்ணார்னா, இப்போ நேராக உள்ள ஒரு பொருளை மேலேருந்து கீழே போட்டோம்னா அது கீழே உள்ளவையில் என்ன பண்ணும், இந்த பில்டிங்கில் வந்து மோதும். ஸோ அதனால் அதை கரெக்டாக டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த சாய் கோபுரத்தோட இந்த ஒரு ஓரத்துக்கு வந்துட்டோம்னா ஸோ இங்கேருந்து பொருளை போட்டால் இப்படி நேராக கீழே வந்துடும். ஸோ இந்த பில்டிங்கில் எந்த இடத்துலையும் மோதாது. ஸோ அதனால் உயரமான கோபுரம் இந்த சாய் கோபுரத்தை எடுத்துக்கிட்டார். அங்கேருந்து 2 பொருளை போட்டு டெஸ்ட்டு பண்ணார். ஸோ இதில் என்ன பண்ணார், ஸோ அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார்னா, ஹெவியர் ஆப்ஜெக்ட் ஃபால் ஃபாஸ்டர் தென் லைட்டர் ஒன், ஸோ டைரக்ட் ப்ரொபோசல் டு வெயிட்டு. ஸோ அவர் அரிஸ்டாட்டில் அதான் சொன்னார். ஸோ வெயிட்டான பொருள் வேகமாக கீழே வரும், வெயிட்டு கம்மியானது மெதுவாக வரும். ஸோ அப்போ டபிள்யூங்கிறது என்ன இருக்குது, டைரக்ட் ப்ரொபோசல் டு ஃபோர்ஸ்ன்னு சொன்னார். அதை இவர் என்ன சொன்னார்னா, கலிலியோ இது கிடையாது, இந்த வெயிட்டுக்கும் அந்த பொருள் வர்றதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அந்த பொருள் ஒரே மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஸோ அப்படிங்கிறத கலிலியோ வந்து அந்த சாய் கோபுரத்தில் மேலேருந்து போட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் ப்ரூவ் பண்ணி காட்டுறார். ஸோ ப்ரூவ் பண்ணல, அங்கே யார் இருந்தது, ஃப்ரிக்ஷன் இருந்துச்சு. ஸோ அவர் சொன்ன கான்செப்டை இப்போ ரீசெண்டாக ஸோ அமெரிக்காவில் சயின்டிஸ்ட் வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, வெயிட்டுக்கு எந்த பொருளும் கிடையாது. ஸோ இது சேட்டலைட்டில் எங்கே ஒர்க் ஆகுன்னா, ஸோ
ஸோ பெரிய சேட்டலைட்டாக லான்ச் பண்ணுறோம். ஸோ விண்வெளியில் போய் லான்ச் பண்ணாலும் ஸோ அது சுற்றிட்டு வர்றக்கும், ஸோ ஒரு 500 கிராமில் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறோம், அது போய் விண்வெளியில் சுற்றிட்டு வர்றக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ அது வெயிட்டாக இருக்கிறனால மெதுவாக சுற்றும், இது வெயிட் இல்லாதனால வேகமாக சுற்றும், அப்படிலாம் கிடையாது. ஸோ எவ்வளோ வெயிட் இருந்தாலும் எல்லா சேட்டலைட்டும் ஒரே மாதிரி தான் ரிவால்வ் ஆகும். அதனால் வெயிட்டுக்கும் அதனோட ஆர்பிட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அப்படிங்கிறத இவர் கலிலியோ அவருடைய பிரின்சிபலில் சொன்னார். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நாம் இப்போ பார்ப்போம் ஒரு வீடியோவில். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா கலிலியோ எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக கலிலியோ எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஎஸில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சாங்க. இதில் இந்த வீடியோ பாருங்கள், இதில் எப்படி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரூவ் பண்ணாருன்னு இப்போ தெரியும். And it's kind of got an eccentric construction, which is part of its history. It was built in the 1960s as a nuclear test facility to test nuclear propulsion systems, and that meant that they built it out of aluminium to make the radiation easier to deal with. Aluminium is not the best thing, the strongest material to build a vacuum chamber out of. So they built an outer concrete skin, which is part radiation shielding and part an external pressure vessel, so this thing can take the force that's present on the outside when it's pumped out to the conditions of outer space. Galileo's experiment was simple. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பால், ஸோ ஒரு பெரிய இரும்பு பால், ஸோ இது வந்து வெயிட் அதிகமானது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஹெவி வெயிட்டான ஒரு பால். ஸோ இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு ஃபெதர்ஸ், அதாவது ஒரு பறவையோட இறகு. ஸோ இறகு தெரியும், வெயிட்டே இருக்காது. ஸோ வெயிட் லெஸ்ன்னு சொல்லுவோம், ரொம்ப ரொம்ப வெயிட் கம்மி. இது ஒரு ஸ்டீல் பாலு, ஸோ ஹெவி வெயிட்டு சமந்தான். ஸோ ஏரை ரிமூவ் பண்ணிட்டா ஸோ எல்லா பொருளும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுங்கிறத ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வழியாக நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து இந்த படம் என்னென்னா, இது வந்து வேர்ல்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவோம், அதாவது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம். ஸோ இது வந்து நம்ம பூமியை சுற்றிக்கிட்டே இருக்குது. நம்ம வெறுங்கண்ணில் கூட அதை பார்க்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு நம்ம வரோம், ஒரு ஃப்ளைட்டு போகிற மாதிரி அது சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் குறைஞ்சபட்சம் 3 பேர்லேருந்து ஒரு 7-8 பேர் வரைக்கும் இதிலேருந்து ஆராய்ச்சி பண்ணலாம். ஸோ இப்போவும் இதில் லைவாக சயின்டிஸ்ட்டு மினிமம் 3 பேராக தான் இங்கே இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ வருவாங்க, பூமிக்கு வருவாங்க, போவாங்க. ஸோ இதில் வந்து எல்லோரும் போய் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு இங்கே போய் அப்படி என்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த விண்வெளி ஆய்வு மையத்துக்கு போய்ட்டு அங்கே கிராவிட்டி கிடையாது. ஸோ ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் ஹைட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 341 கிலோமீட்டர், ஸோ 334 கிலோமீட்டர். ஸோ அந்த ஹைட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாறும் ரிவால்வ் ஆகும்போது. ஸோ இந்த எவ்வளோ உயரத்தில் இது வந்து பூமியை சுற்றிக்கிட்டே வருது டெய்லியும். ஸோ இங்கே போய் அங்கே கிராவிட்டி கிடையாது. ஸோ கிராவிட்டி இல்லாத இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ இப்போ நம்ம பூமியில் தண்ணியில் பாலை மிக்ஸ் பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணால் 2 ஒன்றா கலங்கிடுது. ஸோ கிராவிட்டி இருக்குது. ஸோ இதே தண்ணியும் பாலையும் கொண்டு போய் கிராவிட்டி இல்லாத இடத்துல அங்கே மிக்ஸ் பண்ணால் 2 ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகுமா? ஸோ கிராவிட்டி இருக்கிற இடத்துல செடி எப்படி வளருது? ஸோ இதே செடியை போய் விண்வெளியில் போய் வளர்த்தோம்னா கிராவிட்டி இல்லைன்னா அந்த செடி வளருதா? ஸோ இங்கே வேறு கீழே போகுது, கிளை மேலே வருது. ஸோ கிராவிட்டி இல்லைன்னா எப்படி இருக்குது? ஸோ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஒவ்வொரு கெமிக்கலும் இன்னொரு கெமிக்கலையும் மிக்ஸ் பண்ணுறோம், கெமிக்கல் ரியாக்ஷன் இடத்துல ஒரு மாதிரி நடக்குது கிராவிட்டி இருக்கும்போது. கிராவிட்டி இல்லைன்னா இடத்துல ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி பல்வேறு நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் அந்த விண்வெளி ஆய்வு மையம் இருக்குது. ஸோ கிராவிட்டி இல்லாத இடத்துல போய் ஆராய்ச்சி பண்ணால் விண்வெளி ஆய்வு மையத்துக்கு போய் ஸோ வெவ்வேறு ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இதே இருக்குது, ஒயர் இருக்குது, இந்த ஒயரில் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணால் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுறது சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதுவே கிராவிட்டி இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் மாறுதா? ஸோ டெம்பரேச்சர் ப்ராப்பர்ட்டி எப்படி மாறுது? ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டியில் எப்படி சேஞ்ச் ஆகுது? ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஆராய்ச்சியை விண்வெளி ஆய்வு மையத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது உலக நாடு எல்லாம் சேர்ந்து இந்த ஆய்வு மையத்தை அமைக்க எந்த நாட்டுக்காரங்க என்னாலும் அதுக்கு போகலாம். ஸோ எல்லா நாட்டுக்காரரும் சேர்ந்து தான் இந்த விண்வெளி ஆய்வு மையத்தில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து இந்தியா மூலம் தனியாக ஒரு விண்வெளி ஆய்வு மையத்தை அமைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சைனா தனியாக அவங்க நாட்டுக்கு மட்டும் தனியாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு விண்வெளி ஆய்வு மையம் மேலே அமைச்சிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ அப்போ அடுத்து நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, ஸோ சேட்டலைட்னா என்ன, சேட்டலைட்டோட பேசிஸ் என்ன, ஸோ அதனோட டைப்ஸ் என்ன, அதனோட கெப்பாசிட்டியில் எப்படி அலோகேட் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு இப்போ ஓவர் வியூ மட்டும் பார்ப்போம். ஸோ அதை அப்படியே மீதி கன்டினியூ நாளைக்கு இது கன்டினியூ பண்ணுறோம். ஸோ முதல்ல சேட்டலைட்டோட பேசிக் என்ன. ஸோ அதனோட பேசிக் என்ன, அதனோட ஆர்பிட்டு அண்டு அதனோட ஜாமெட்ரி மெஷர்மெண்ட். ஸோ எந்த ஆர்பிட்டில் சுற்றுங்கிறது தான் சேட்டலைட்டுக்கு முக்கியமானது. ஸோ எல்லா சேட்டலைட்டும் ஒரே மாதிரி சுற்றலை, ஒவ்வொரு சேட்டலைட்டும் ஒவ்வொரு ஆர்பிட்டில் இருக்கும். அதனோட அப்ளிகேஷன் என்ன, அதனோட யூஸ் என்னவோ அந்த யூஸுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சேட்டலைட்டும் ஒவ்வொரு ஆர்பிட்டில் மாறி மாறி சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆர்பிட் முக்கியம். ஸோ எந்த வடிவில் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறது இது ரொம்ப முக்கியம் சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி சேட்டலைட்டு எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ எதுக்காக அந்த சேட்டலைட் யூஸ் பண்ணுறோம். ஸோ யாராவது ஆன்சர் பண்ணி பார்ப்போம். சேட்டலைட்டோட அப்ளிகேஷன் என்ன, எதுக்கு சேட்டலைட் வேணும். மானிட்டர் பண்றதுக்கு சார், சன் மூன். என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, கேட்கல. சன் மூன் எல்லாம் மானிட்டர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம் சார். சரி, சன் மூணெல்லாம் மானிட்டர் பண்ணுறோம், அது வந்து ரிசர்ச் பர்பஸுக்காக ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சரி, அது ஒன் ஆஃப் தி சேட்டலைட்டு. ஸோ நமக்கு என்ன யூஸ் சேட்டலைட்னால. முன்னாடியே ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சார். சரி, வெதர் ரிப்போர்ட்டை கால்குலேட் பண்ணலாம், வானிலை அறிக்கைலாம் சொல்கிறாங்க. சரி, அதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ வேறு முக்கியமான யூஸு என்ன அது. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வழியாக தான் கூகுள் மீட் வழியாக கிளாஸை அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த மொபைலுக்கு இன்டர்நெட்லாம் எங்கேருந்து வருது. ஸோ www. சொல்கிறோம் சார். கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சேட்டலைட் யூஸ் பண்ணலாம் சார். கம்யூனிகேஷன் யூஸ் ஆகுது. ஸோ வேர்ல்டு வைடு வெப்னு சொல்கிறோம் www. ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம், மெயில் யூஸ் பண்ணுறோம், கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம், கூகுள் மேப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் என்னென்னா சேட்டலைட்லேருந்து தான் நமக்கு சிக்னல் வருது. ஸோ இப்போ டவர்லேருந்து நம்ம ஃபோனுக்கு சிக்னல் வருது. ஸோ இப்போ எலான் மஸ்க்கு அடுத்து பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி 50% ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 15% ஒர்க்கு இன்னும் 1 இயர் 2 இயரில் முடிஞ்சிடும். ஸோ இப்போ என்னென்னா எர்த்தை ஃபுல்லாக ஒரு 3000 சேட்டலைட்டை ரிவால்வ் ஆகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கு போனுங்க டைரெக்டாக சேட்டலைட்லேருந்து சிக்னல் வர்ற மாதிரி அடுத்து செட் பண்ண போகிறாங்க. இப்போ எல்லா ஏரியாவிலையும் சிக்னல் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ சிட்டி சைடெலாம் எல்லாத்துக்கும் டவர் நல்லா கிடைக்கும். ஸோ வில்லேஜ் சைடில் ஒரு சில ஊரில் இப்போ ஃபோனுக்கு டவர் கிடைக்காது, நெட்டு சரியாக வராது. இன்னும் இந்த மழையெல்லாம் போனோம்னா இன்னும் நிறைய ஊரில் நமக்கு சிக்னல் கிடைக்காது. ஸோ ஏன்னா அங்கெல்லாம் டவர் வைக்க முடியல, டவர் வைக்க முடியாதனால அங்கே நிறைய ஊரில் சிக்னலே கிடைக்காது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ சேட்டலைட்லேருந்து சிக்னல் வரும்போது எல்லா ஏரியாவுக்கும் டிஃப்ரெண்ட்டே இல்லாத எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி சிக்னல் கிடைக்கும். ஸோ எந்த மலையாக இருந்தாலும் சரி, சிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ரூரல் பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லா இடத்துக்கும் ஃபுல் சிக்னல் சேட்டலைட் வழியாக கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக அந்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் எல்லா இடத்துக்கும் வீட்டுக்கு நெட்டு வருது. இப்போ டிடிஹெச் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டிடிஹெச் மாதிரியே ஒரு டிஷ்ஷு கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நெட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டுக்கு நெட்டு டைரெக்டாக அந்த சேட்டலைட்லேருந்து டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு நெட்டு வந்துடும். ஸோ இப்போ டிடிஹெச்சுங்கிறது டைரெக்ட் டு ஹோம்னு சொல்கிறோம். ஸோ அதுவும் சேட்டலைட்லேருந்து டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு வருது. ஸோ அது வழியாக நம்ம டிவியில் படம் பார்த்துட்ருக்கோம். ஸோ கேபிள் கனெக்ஷனுக்கு என்ன இருக்குது, அவங்களுக்கு சேட்டலைட் வழியாக கேபிள் ஆப்ரேட்டருக்கு சிக்னல் வருது. ஸோ அங்கேருந்து நம்ம கேபிள் வழியாக நம்ம வீட்டுக்கு வருது. ஸோ அதுக்கு நம்ம டிவி பார்க்குறதுக்கு சேட்டலைட் தேவை, இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு சேட்டலைட் தேவை. ஸோ அடுத்து மொபைல் நம்ம ஃபோன் பேசுகிறதுக்கும் டவர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ எல்லாம் சேட்டலைட் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா இடத்துக்கு போனோம், சேட்டலைட் வந்து டைரெக்டாக சிக்னல் வரும், நாம் கால் பண்ணோம் டைரெக்டாக சேட்டலைட்டுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் மாறப்போகுது. ஸோ அதாவது கம்யூனிகேஷன் பரப்புக்கு முக்கியமாக யூஸ் ஆகுது. அதே மாதிரி வானிலை அறிக்கை, ஸோ எவ்வளோ மழை பெய்யும், பேரிடர் மேலாண்மை பண்ணுறதுக்கு ஸோ அது கண்டுபிடிக்கிறது சேட்டலைட் யூஸ் ஆகுது. அதே மாதிரி மிலிட்ரி பர்பஸ் பார்த்தோம்னா பாதுகாப்புக்காக
ஸோ அதனுடைய நம்மளுடைய எல்லை பகுதியில் ஸோ யார் இருக்காங்க, ஸோ அவையில் எப்படி மானிட்டர் பண்ணுறது. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம சுற்றி போய் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்க சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஸோ அந்த சேட்டலைட்டோட கேமராவை நம்ம நாட்டினுடைய சுற்றிலும் யாராவது வர்றாங்களா, பாதுகாப்பு எப்படி இருக்குது, ஸோ அப்படிங்கிறத சேட்டலைட்டே ஒர்க் பண்ணுது. ஸோ அது இல்லாத ரிசர்ச் இருக்குது. நம்ம பூமி மாதிரி என்னென்ன கோள் இருக்குது, செவ்வாய் கோளில் போய் உயிர் வாழ முடியுமா, நிலாவில் போய் உயிர் வாழ முடியுமா, அங்கே தண்ணி இருக்கா. நம்ம லான்ச் பண்ண சந்திராயன் 1ங்கிற சேட்டலைட்டு தான் நிலாவில் தண்ணி இருக்கிறங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி உலகத்துக்கே அறிவிச்சது. ஸோ இந்த மாதிரி நிறையா யூஸ் வந்து சேட்டலைட் இருக்குது. ஸோ அப்போ அந்த சேட்டலைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சேட்டலைட்டுக்கு 2 ஸ்டேஷன் வேணும். ஒன்று வந்து கிரவுண்ட் ஸ்டேஷன் சொல்லுவோம், அதாவது எர்த்து ஸ்டேஷன். ஸோ எர்த்து ஸ்டேஷன்லேருந்து சேட்டலைட்டு கம்யூனிகேட் பண்ணோம். அதாவது நாம் என்ன, இந்த பூமியில் இந்த இடத்துல இருக்கிற ஒரு இடத்துல, ஸோ இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு சிக்னலை கம்ப்யூட்டர் இந்த எர்த்து வழியாக இங்கே சிக்னலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா, ஸோ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன இருக்குது, இடையில மழை வரலாம், மரம்லாம் குறைக்க வரலாம். ஸோ இதனால் சிக்னல் போய் ஈஸியாக அங்கே போய் ரீச் ஆகாது. ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், உயரமாக அங்கே ஒரு சேட்டலைட் வச்சிடறோம். ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து நேராக இங்கே சேட்டலைட்டு சிக்னலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ அந்த சேட்டலைட்லேருந்து இன்னொரு இடத்துக்கு டைரெக்டாக இங்கே சிக்னல் வந்துடுது. ஸோ இப்போ இந்த மாதிரி சிக்னல் அனுப்பும்போது எந்த தடையும் கிடையாது. ஸோ கீழிருந்து மேல் நோக்கி சிக்னல் அனுப்பும்போது மேலே வானத்தில் எந்த மழையும் கிடையாது, எதுவும் குறைக்க எதுவுமே கிடையாது. எர்த் அட்மாஸ்பியரை கிராஸ் பண்ணி சேட்டலைட்டு போய் ரீச் ஆகி திரும்ப அந்த சேட்டலைட் இருந்து மறுபடியும் எந்த இடத்துக்கு சிக்னல் வேணுமோ அந்த இடத்துக்கு ஈஸியாக வந்து நமக்கு சிக்னல் கிடச்சிருது. ஸோ அதனால் அதை என்ன சொல்லணும்னா 2 ஸ்டேஷன் சொல்லுவோம். ஸோ 2 ஸ்டேஷன். அந்த 2 ஸ்டேஷனுக்கு இடையில் ரிலே ஸ்டேஷன் மாதிரி தான் அந்த சேட்டலைட் ஒர்க் ஆகுது. ஸோ எர்த்து ஸ்டேஷன் என்ன சொல்லணும்னா சென்ட் டிரான்ஸ்மிஷன் சிக்னல். ஸோ இங்கே கீழிருந்து மேலே சேட்டலைட்டுக்கு சிக்னலை சென்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் அது என்ன சொல்லணும்னா அதுக்கு பேர் அப்லிங்கு. ஸோ அதாவது கீழிருந்து மேலே சிக்னல் போகுது. ஸோ கீழிருந்து மேலே சிக்னல் போகிறதுனால அதுக்கு பேர் என்னென்னா அப்லிங்குன்னு சொல்கிறோம். ஸோ திரும்ப சேட்டலைட்லேருந்து நம்ம கீழே கிரவுண்டுக்கு சிக்னலில் வர்றது என்ன சொல்லணும்னா ஸோ டவுன்லிங்குன்னு சொல்லுவோம். ஸோ மேலேருந்து கீழே வரதுனால டவுனு, கீழிருந்து மேலே போனால் அப்லிங்கு, ஸோ மேலேருந்து கீழே வரதுனால டவுன்லிங்கு. ஸோ சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் 2 இது சொல்லுவாங்க. ஸோ அப்லிங் என்ன, டவுன்லிங் என்ன. ஸோ இதை நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ மொபைலில் நாம் இதை என்ன சொல்லுவோம், அப்லோடு டவுன்லோடுன்னு சொல்லுவோம், 2 இது. ஸோ நாம் ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பினோம்னா அதுக்கு பேர் அப்லோட். சிக்னல் மெசேஜ் அனுப்புகிறோம், மெயில் அனுப்புகிறோம். ஒருத்தருக்கு சிக்னலை சென்ட் பண்ணணும்னா, டேட்டா சென்ட் பண்ணணும்னா அதுக்கு பேர் அப்லோட். ஸோ இன்னொருத்தங்க அனுப்புறதை நாம் பண்ணுறோம் பார்க்குறோம்னா அதுக்கு பேர் டவுன்லோட். ஸோ கிளிக் பண்ணோம், ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆகுது. ஸோ இன்னொருத்தருக்கு நம்மக்கிட்ட வர்றது டவுன்லோடு, நம்மகிட்ட இருந்து வெளியில் போகிறதுக்கு பேர் அப்லோடு. ஸோ அப்லோட் டவுன்லோடு தான் என்ன சொல்கிறோம், சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் அப்லிங்க் டவுன்லிங்க்னு சொல்கிறோம். இந்த சேட்டலைட்டில் என்ன இருக்குன்னா டிரான்ஸ்பாண்டர் இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்பாண்டர் தான் என்ன பண்ணோம், இங்கேருந்து வரக்கூடிய சிக்னலை ரிசீவ் பண்ணி அந்த சிக்னலை திரும்ப என்ன பண்ணோம், ஸோ இங்கேருந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுனால அந்த சிக்னலோட எனர்ஜி ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ திரும்ப அந்த சிக்னலை பூஸ்டப் பண்ணி ஸோ மேலேருந்து சிக்னலை திரும்ப எர்த் ஸ்டேஷனுக்கு சிக்னல் அனுப்பும். ஸோ அப்லிங்க் டவுன்லிங்கிறது இந்த 2 பேசிஸ்லாம் சேட்டலைட் ஒர்க் ஆகுது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சேட்டலைட்டுங்கிறது ஒரு மிரர் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு மிரர் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ அது எப்படி ஒர்க் ஆகும், ஸோ ஒரு கண்ணாடி மேலே வச்சுக்கிறோம். ஸோ அந்த கண்ணாடியில் கீழிருந்து சிக்னலை லைட்டு மேலே அடித்தோம்னா ஸோ அதில் பட்டு திரும்ப ரெஃப்ளெக்ட் ஆகி இங்கே வரும். ஸோ ஒரு மிரர் மாதிரி தான் சேட்டலைட்டு இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ அப்லிங்க் டவுன்லிங்க் இந்த 2 இதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஸோ இதனோட அட்வான்டேஜ் என்ன, இப்போ நிறையா பேர் நிறையா சொன்னீங்க. ஸோ சேட்டலைட்டு பார்த்தோட கம்யூனிகேஷன் பார்த்தோம்னா டெரஸ்ட்ரியல் கம்யூனிகேஷன் யூஸ் ஆகுது. ஸோ டெரஸ்ட்ரியல் கம்யூனிகேஷன்னா ஒரு சில இடத்துல நம்ம கிரவுண்ட் வழியாக சிக்னலை சென்ட் பண்ண முடியாது, ஒரு மலை பகுதியான இடத்துக்கு சிக்னல் அனுப்ப முடியாது, அங்கே கவரேஜ் ஏரியாவை கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், சேட்டலைட் வழியாக அதனோட கவரேஜ் ஏரியாவை நம்ம எல்லா இடத்துக்கும் ஈஸியாக கவரேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் காஸ்ட் ஆஃப் சேட்டலைட் இண்டிபெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் ஆஃப் கவரேஜ் ஏரியா. ஸோ இந்த சேட்டலைட்டோட காஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த டிரான்ஸ்மிஷன் காஸ்ட்டு எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுறதை பேஸ் பண்ணியிருக்கு. கொஞ்சம் ஏரியா தான் கவர் பண்ணோம்னா அந்த சேட்டலைட்டுக்கு ஆகக்கூடிய காசு
ரொம்ப வெரி லோவாக இருக்கும். இதுவே ஏரியா அதிகமாக கவர் பண்ணால் அந்த சேட்டலைட் கவரேஜோட ஏரியா ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சேட்டலைட் கம்யூனிகேஷன் வந்து வெரி ப்ரிசீஸு. ஸோ எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு பர்டிகுலராக நாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹை பேண்ட்வித்தில் நாம் அந்த சேட்டலைட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா கம்யூனிகேஷனுக்கும் அந்த இதில் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ அந்த சேட்டலைட்டில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது? ஸோ அட்வான்டேஜ் எவ்வளோ இருந்தாலும் இதில் முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த லான்ச்சிங் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ யார் வேணாலும் சேட்டலைட் லான்ச் பண்ண முடியாது. ஸோ சிக்னலை பூமியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறோம் அப்புறம் நம்ம ஈஸியாக அனுப்பிடலாம், ஒரு பொருளை ஈஸியாக கொண்டு போய் கொடுத்துடலாம். ஸோ காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ சேட்டலைட் லான்ச் பண்ணோன்னா நம்ம வீட்டில் யார் நினச்சாலும் சேட்டலைட் லான்ச் பண்ண முடியாது. ஸோ இந்தியாவில் சேட்டலைட் லான்ச் பண்ணால் இஸ்ரோ தான் லான்ச் பண்ணும். ஸோ அதை லான்ச் பண்ணுற கோடிக்கணக்காக செலவு பண்ணி தான் சேட்டலைட் லான்ச் பண்ண முடியும். ஸோ யார் வேணாலும் ஈஸியாக லான்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதனுடைய ஆர்பிட் காஸ்ட் வந்து அதிகம். அந்த விண்வெளியில் அந்த சேட்டலைட்டை ரிவால்வ் ஆகிறத மெயின்டைன் பண்ணுற அதனுடைய காஸ்ட்டும் ரொம்ப அதிகம். ஸோ இதனோட பேண்ட்வித்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஏரியாவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறது நாம் சேட்டலைட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதனோட லார்ஜ் கவரேஜ் ஏரியா. ஸோ அதனால் நம்ம தமிழ்நாடு பூரா சிக்னல் அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி லார்ஜ் கவரேஜை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் யூஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி ப்ரொபகேஷன் டிலே இருக்குது. ஸோ ஜியோசிங்க்ரனைஸ் ஆர்பிட் பார்த்தோம்னா 36,000 கிலோமீட்டரில் இருக்கும். ஸோ அப்போ இங்கே பூமியிலிருந்து இங்கே 36,000 கிலோமீட்டர் சிக்னல் மேலே போயிட்டு ஸோ திரும்ப அங்கேருந்து கீழே மறுபடியும் 36,000 கிலோமீட்டர் வந்துச்சுன்னா ஸோ 72,000 கிலோமீட்டர் சிக்னல் ட்ராவல் பண்ணும். ஸோ எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான் ட்ராவல் பண்ணுது. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும். ஸோ அப்போ ஒரு செகண்டில் 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும். ஸோ அப்போ 72,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும்? ஸோ அப்ராக்சிமேட்டாக ஸோ ஒரு 0.3 செகண்ட் எடுத்துக்கும். ஸோ அப்போ அந்த 0.3 செகண்டுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரிய டிலே கிடையாது. ஆனால் ஒரு கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த 0.3 செகண்டுங்கிறது ஒரு டிலே. 0.3 செகண்டுங்கிறது ஒரு செகண்டு கூட கிடையாது, ஒரு செகண்டில் கால்வாசி. ஸோ அந்த அளவுக்கு சிக்னல் டிலே ஆகும். ஸோ அது ஒரு டிலே. கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு முக்கியமான டிலேவாக நம்ம அதை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்படி எப்படி சேட்டலைட் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ இந்த மாதிரி ஆர்பிட் இருக்குது. ஸோ இது ஒரு ஆர்பிட், டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டு. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா சேட்டலைட் சுற்றிட்டு இருக்குது. இந்த பூமியை சுற்றி பார்த்தோம்னா ஒரு சேட்டலைட் 2 சேட்டலைட்லாம் கிடையாது. இப்போ கரண்டாக பார்த்தோம்னா ஒரு 6,000 சேட்டலைட்டு இந்த பூமி வந்து இப்போ சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா எல்லா சேட்டலைட்டும் சுற்றதை பார்த்தோம்னா இந்த மாதிரி வலை மாதிரி வந்துடும். ஸோ அதே மாதிரி பேஸ் டெப்ரீஸ்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு 8,000 பேஸ் டெப்ரீஸுக்கு மேலே இந்த பூமி இப்போ சுற்றிட்டு இருக்கு. ஸ்பேஸ் டெப்ரீஸுங்கில் என்ன சொல்லணும்னா ஸோ விண்வெளி குப்பைன்னு சொல்லுவோம். ஸோ விண்வெளி குப்பைங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம சேட்டலைட் இப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனோட லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. ஸோ இந்த சேட்டலைட் உள்ள ஃபியூவலு ஒரு 10லேருந்து 15 வருஷம் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அதில் ஃபியூவல் தீர்ந்துருச்சுன்னா அந்த சேட்டலைட் நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது அதில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்டெல்லாம் ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகி சேட்டலைட் ஒர்க் ஆகலைன்னா அந்த சேட்டலைட் என்ன சொல்லுவோம்? விண்வெளி குப்பைன்னு சொல்லுவோம். ஸோ ஒர்க் ஆகலைன்னு இது சுற்றாக நிற்காது. இது ஒர்க் ஆகலைனாலும் இதே மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுற்றலாம் ஒரு விண்வெளி குப்பைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒர்க் ஆகாத தேவையில்லாத பார்ட்ஸும் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி என்ன இருக்கும்? எரி நட்சத்திரம், வால் நட்சத்திரம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளே தான் சேட்டலைட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவும் நம்ம பூமி சுற்றுறது எல்லாத்தையும் பார்த்தோம்னா மேப்பில் ஸோ இந்த மாதிரி ஒரு வலை போட்ட மாதிரி நமக்கு இந்த அளவு கிடைக்கும். ஸோ சேட்டலைட்டோட ஆர்பிட் என்னங்கிறத சரி இப்போ டைம் ஆச்சு. ஸோ இந்த இதை வந்து நாளைக்கு பார்த்தோம் சேட்டலைட்டோட ஆர்பிட் என்ன எப்படி ஒர்க் ஆகுது.